ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதயம் சீரியல் 15th மே எபிசோடு ரிவ்யூ எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாரதியும் ஆதியும் அவங்களோட காதலை பற்றி ரொம்ப அழகாக மேடையில் ஏறி பேசிகிட்டு இருக்காங்க. அதை பேசி முடித்தோடனே ஆதியோட அம்மா சாரதா அம்மா தான் பேக் பண்ண ஒரு கேக்கை ஆதியோட கல்யாண கிஃப்டாக கொடுக்கறதா சொல்கிறாங்க. ஸோ உடனே அந்த கேக்கை கொண்டு மேடையில் வச்சு வெட்டலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. பாரதி யாரோ பேசுகிறத கேட்டிருப்பாங்க, இந்த மாதிரி அந்த கேக்கில் விஷம் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் பாரதி பயங்கர கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. இந்த மாதிரி என்னடா அது, இந்த இதில் விஷம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம கேட்டோமே, இப்போ கொண்டு அதை வெட்டுறாங்களே, வெட்டிட்டு இப்போ ஆதி கொடுத்தா ஆதி உயிருக்கே ஆபத்தாயிடுமே, இது எப்படி சொல்கிறதா சொல்லாமல் இருக்கிறதா, நாம் கேட்டதும் யார் சொன்னாங்கன்னு நமக்கு தெரியல அப்படின்னு பயங்கர குழப்பத்தில் பாரதி இருக்காங்க. ஸோ இப்போது கேக் வருது. கேக் வந்தவுடனே சாரதா அம்மா சொல்கிறாங்க, இது ஆதியும் பாரதியும் சேர்ந்து வெட்டுறதுக்காக நான் பண்ணலை, நான் என்னோட பாசத்தை என்னோட பையனுக்கு காட்டுறதுக்காக நான் இந்த கேக்கை பேக் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நானே கட் பண்ணி என்னோட பையனுக்கு நான் ஊட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த கேக்கை கட் பண்ணி ஊட்ட போகிறாங்க. அப்போ சமயத்தில் பாரதி சொல்கிறாங்க, இல்லை இது ஏற்கனவே நான் கேட்டேம்மா, இதில் விஷம் இருக்கும், அதனால் இதில் வேண்டாமா, இந்த கேக்கை கொடுக்க வேண்டாம், நம்ம வேறு கேக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே சாரதாம்மா பயங்கர கோபப்பட்டு பாரதியை போட்டு செம்மையாக அடிச்சிடுறாங்க. அடித்த உடனே அந்த பக்கம் பவானிலாம் சொல்கிறாங்க, அக்கா அவள் சொன்னது தப்பாகவே இருந்தால் கூட நீங்கள் அவளை அடித்தது தப்பு, அடிச்சிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே ஆதிக்கு பயங்கர கன்ஃபியூஷன் ஆகிடுது. உடனே ஆதி ஏன் இப்படி பண்ணுறீங்க பாரதி அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஏன் இப்படி பண்ணீங்க பாரதி, நீங்கள் இந்த மாதிரி ஆள் கிடையாது, ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி ரொம்ப குழம்பிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், குழப்பத்தில் தான் இப்படி பேசுகிறீங்க, அதனால் பாரதி கொஞ்சம் குழப்பம் இல்லாமல் இருங்க, அம்மா பேக் பண்ணது ஒன்றும் பிரச்சனையும் இருக்காது, தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லி தைரியம் சொல்கிறாரு பாரதிக்கு. ஆனாலும் பாரதியால் அதை ஏற்றுக்கவே முடியல. உடனே சாரதா அம்மா பயங்கர கோவம் ஆயிடுறாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் தான் பண்ணின கேக்கில் ஒரு தப்பு இருக்குன்னு பாரதி சொல்கிறத அவங்களால ஏற்றுக்கவே முடியல. உடனே அவங்க பாரு ஆதி, என்னையும் பிரிக்கிறதுக்கு இன்னும் கல்யாணம் பண்ணி வீட்டுக்கே வரல, அதுக்குள்ளே நம்மளை 2 பேரையும் பிரிக்கிறதுக்கு வேலை செய்கிறா அப்படின்னு சொல்லி பாரதியை திட்டுறாங்க. இந்த பக்கம் உடனே ஸ்வேதா, அறிவு எல்லாருமே பாரதியை பிடிச்சி கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க. ஸ்வேதா உடனே இப்போ என்ன எங்கள் அத்தை மேலேயா நீ பழி சொல்கிற, இப்போ என்ன உங்களுக்கு அந்த கேக்கில் விஷம் இருக்குது அவ்வளோதானே பாரதி, நான் அதை சாப்பிட்டு பார்த்து ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட வராங்க. உடனே சாரதா அம்மா சொல்லிடுறாங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எவ்வளோட சந்தேகத்துக்காகவும் நாம் எதையும் தீர்த்து வைக்கணுங்கிற அவசியம் இல்லை, நான் கேக்கை பேக் பண்ணியிருக்கேன், எனக்கு தெரியும் அதில் என்ன இருக்குன்னு, ஸோ நான் என் பையனுக்கு ஊட்ட தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இந்த பக்கம் ஆதி அம்மா நீங்கள் ஊட்டுங்கம்மா, அவங்க ஒன்றும் இல்லை, அவங்க ஏதோ குழப்பத்தில் தான் இப்படிலாம் பேசுகிறாங்க, நடந்த பல விஷயத்தினால அவங்க குழப்பத்தில் இருக்காங்க, நான் பேசுகிறேன், நான் புரிய வைக்கிறேன் பாரதிக்குன்னு சொல்லிட்டு அவரும் பாரதி கிட்ட சொல்கிறாரு, பாரதி நீங்கள் யோசிக்காதீங்க, எதுவும் தப்பா எதுவும் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாமே நல்லா தான் நடக்கும், தைரியமாக இருங்க பாரதி, அனாவசியமாக பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆதி சொன்னதை கேட்டவுடனே பாரதி சொல்கிறாங்க, இல்லை ஆதி, நான் கேட்டேன், என் காது படவே கேட்டேன், யாரோ பேசிகிட்டு இருந்தாங்க இந்த கேக்கில் விஷம் இருக்குன்னு சொல்லி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஆதி சொல்கிறாரு, யார் அப்படி சொன்னாங்க பாரதி அப்படிங்கிறாரு. அது எனக்கு தெரியல ஆதி அப்படிங்கிறாங்க பாரதி. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த சரவணன் உடனே சொல்கிறாரு, ஆதி அவசரப்படாத, அவங்க சொல்கிறதுல உண்மை கூட இருக்கலாம், நம்ம பொறுமையாக இதை டீல் பண்ணுவோம், அவசரப்படாத ஆதி அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பாரதி ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க. எல்லாரும் பிடிச்சி பாரதியை கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க. நீ ரொம்ப மட்டமானவ, நீ ஒரு விஷ பாம்பு, நீ இந்த வீட்டுக்கே வேண்டாம், நான் எத்தனையோ வாட்டி சொன்னேன்னு சாரதா அம்மா வேற சொல்கிறாங்க. இப்படி எல்லாரும் ரொம்ப பயங்கரமாக அவமானப்படுத்துகிறாங்க பாரதியை. பாரதி நின்றுட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. தமிழுக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியல. கீழே இந்த பக்கம் தனம், மரகதம்மா அவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே என்ன நடக்கிறதுனே புரியல. உடனே தனம் சொல்கிறாங்க, இங்கே என்னம்மா இது, இங்கே நம்மளை விட கில்லாடியாக இருப்பாங்க போல இருக்குது, என்னென்னமோ பண்ணி வச்சுருக்காங்க, எனக்கு ஒன்றுமே புரியலம்மா அப்படிங்கிறாங்க தனம். உடனே மரகதம்மா சொல்கிறாங்க, இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்து நான் தலை சுற்றி நிற்கிறேன், எனக்கு சுத்தமாக இவங்க நம்மளை விட மோசமானவங்களாக இருப்பாங்க போல் இருக்கு அப்படிங்கிறாங்க. உடனே தனம் சொல்கிறாங்க மணியை பார்த்து, நீ போலீஸ்காரன் தான், இங்கே என்ன நடக்கிறதுன்னு பார்த்து நீ கண்டுபிடிக்கக்கூடாதா, தண்டத்துக்கு நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்குடனே மணி சொல்கிறாரு, ஏன் நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா, எந்த பிரச்சனைனாலும் எனக்கு கோத்து விட்டுனம்மா உனக்கு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட உடனே ரத்னம் சாருக்கு பயங்கர கோவம் வருது. ஏற்கனவே பாரதி அங்கே கஷ்டத்தில் இருக்கா, என்னமோ தப்பாக நடக்குதுன்னு நானே யோசிச்சுட்டு இருக்கேன், நீங்கள்லாம் இங்கே என்னத்தை தண்டத்துக்கு நின்று அவளை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, எல்லாரும் கொஞ்சம் கம்முன்னு இருங்க, என்னமோ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஏதோ கோக்குமாக்கு பண்ணி வச்சுருக்காங்க, பாவம் பாரதி அதை தெரிஞ்சு சொல்ல வர, ஆனால் அவளை யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்கங்கிற வருத்தத்தில் நானே இருக்கேன், நீங்களாம் கொஞ்சம் சும்மா இருங்க அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. ஸோ எல்லாரும் இப்போ திருப்பி எல்லாரும் ஸ்டேஜையே பார்த்துட்ருக்காங்க. உடனே ஆதி சொல்கிறாரு, அம்மா ப்ளீஸ்மா நீங்கள் எனக்காக
உங்களுக்காக பண்ணதை எனக்கு ஊட்டுங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரின்ட்டு அதை எடுத்து ஊட்ட போகிறாரு. அவங்க ஊட்டுற போகிற சமயத்தில் பாரதி அதை பிடுங்கி அவங்க வாயில் போட்டுக்கிறாங்க அந்த கேக்கை. ஸோ அதை போட்ட உடனே இன்னும் வந்து சாரதா அம்மாவுக்கு கோவம் வந்துடுறது. அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் உனக்காக ஊட்ட வந்ததை இப்படி பிடுங்கி சாப்பிட்றா, என்ன இவ அப்படி கூட என்னை நம்பாமல் இருக்காளா அப்படி இப்படின்னு இன்னும் பயங்கரமாக கத்துறாங்க. அதை சாப்பிட்டுட்டு அவங்க அப்படியே நின்றுட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. பாரதி எல்லாரும் அவங்கள திருப்பியும் திட்டுறாங்க. இப்போ தின்னுட்டு நீ நல்லா தானே இருக்க, உனக்கு ஒன்றுமே ஆலை, அப்போ நீ தேவையில்லாமல் வந்து சாரதா அம்மா மேலே பழி சொல்லிட்ட, என் அத்தையை பற்றி சொல்லிட்ட அப்படின்லாம் சொல்லி சேர்த்தாவும் திட்டுறாங்க. ஸோ இப்படி எல்லோரும் திட்டிகிட்டே இருக்காங்க. டைம் போயிட்டே இருக்குது. உடனே ஆதி சொல்கிறாரு, சரிம்மா இப்போ தான் அவங்களுக்கு ஒன்றும் இல்லை நீங்கள் கொடுங்கம்மா, எனக்கு ஊட்டுங்க அப்படின்னு சொல்லி சாரதா அம்மாவை ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி அவங்கள திருப்பி அடுத்த வாய் ஊட்டுறதுக்காக கூப்பிட்றாங்க. அவங்க அப்படியே வந்து பாரதியை பார்த்து முறைச்சிக்கிட்டு உடனே அந்த கேக்கை கட் பண்ணி ஆதிக்கு ஊட்ட போகிறாங்க. அந்த சமயத்தில் பாரதி அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. உடனே ஆதி ஓடி வந்து, ஐயோ தெரியாமல் நான் பண்ணிட்டேன் பாரதி, என்னை மன்னிச்சிருங்க, உங்களை எப்படி நான் நம்பாமல் போனேன், எழுந்துருங்க பாரதி, என்னை பயமுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் பயங்கரமாக அழறாரு. தமிழரா இங்கே சாரதா அம்மாவுக்கு பயங்கர கன்ஃபியூஷனாக அவங்க அப்படியே அழுதுகிட்டே நின்றுட்டுருக்காங்க. இப்படி தான் இந்த கதையை எடுத்துகிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.